வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறுமாறு தக்காளி சோறு. நான் தான் சொன்னேன்ல, இந்த வார வீக்லி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை உள்ள வச்சிருக்காரு. ஏன்னா இந்த வார வீக்லி டாஸ்க் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட கடைசி வீக்லி டாஸ்க். அதனால இந்த வீக்லி டாஸ்க் ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப ஃபன்னா கொடுத்துருக்காப்ல. ஃபன்னா கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்குள்ள ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வச்சிருக்காப்ல, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வச்சிருக்காப்ல. இந்த டாஸ்க் வின் பண்ண போற டீமுக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டாஸ்க் வந்து 3 டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க. இது ஆக்சுவலா என்ன டாஸ்க்னா டான்சிங் மராத்தான் டாஸ்க். ஆனா இந்த டான்சிங் மராத்தான் டாஸ்க் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி நடந்துச்சுன்னா, வீட்டுக்குள்ள கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த கேரக்டர்ல உள்ள சுத்திட்டு இருப்பாங்க, டக்குன்னு பாட்டு போட்டோன்னே இவங்க போய் ஆடுவாங்க, அப்படித்தானே? பட் இந்த வாட்டி அப்படி கிடையாது. இந்த டான்சிங் மராத்தான் டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்கன்னா, இவங்க யாருக்குமே கேரக்டர் கிடையாது. எப்படி இவங்க யாருக்குமே கேரக்டர் கிடையாது. ஆனா வெளியே ஸ்டேஜ் இருக்கும், பிக் பாஸா பாட்டு போட மாட்டாரு, பாட்டு வேணும்னா இவங்க தான் கேட்டு வாங்கிக்கணும். பட் அந்த பாட்டை எப்படி கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற ட்விஸ்ட் வச்சிருக்காப்ல. டான்சிங் மராத்தான் தான் டாஸ்க்குப்பா. ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி டைம் டாஸ்க் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி டைம் டாஸ்க் வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள 3 டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க. பிக் பாஸ் வந்து ஒரு டைமை சொல்லுவார், ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைமை சொல்லுவாங்க. சொன்னோடனே அந்த டைமை இந்த 3 டீமும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். 3 டீமுக்கும் வெளியே கார்டன் ஏரியால 3 ரவுண்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த 3 டீம்ல இருந்தும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த ஃபாலோ பண்ணும். இப்போ வந்து பாரு ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரு டீம்ல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணும், ஒருத்தர் மினிட்ஸை கவுண்ட் பண்ணும், ஒருத்தர் ஹவர்ஸை கவுண்ட் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி அவங்க கவுண்ட் பண்ணும். கரெக்டா கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே, பிக் பாஸ் சொன்ன 1 மணி நேரத்தை நாங்க கரெக்டா கணிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஒரு பஸ்ஸர் வச்சிருப்பாங்க. அந்த பஸ்ஸரை போய் அடிக்கணும். அப்படி அந்த பஸ்ஸரை போய் அடிச்சிட்டீங்க, நீங்க சொன்ன டைமிங் வந்து கரெக்டா இருக்கு, இல்ல லைட்டா முன்ன பின்ன இருக்குன்னா பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, நீங்க அந்த ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடலாம். ஓகேவா? ஆனா அந்த ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடும்போது அங்கே சின்ன ட்விஸ்ட் பிக் பாஸ் வச்சிருக்காப்ல. நீங்க ஸ்டேஜ்ல போய் சும்மா டான்ஸ் ஆடலாம், உங்களுக்குன்னு இந்த கேரக்டர் கிடையாது. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு ஏறும்போது அந்த ஸ்டேஜ்ல நிறைய கியர்ஸ் கிடக்கும். அதாவது சும்மா தலையில மாட்டுறது, கையில மாட்டுறது, காலில் மாட்டுறது அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க வச்சிருப்பாங்க ஒரு பெட்டியில. அந்த விஷயங்களை எடுத்து மாட்டிக்கிட்டு ஆடணும். ஒரு விஷயத்த கூட விடாம மாட்டிட்டு ஆடணும். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுட்டீங்கன்னா காலி, நீங்க காலி. அதனால அங்க இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு மாட்டிட்டு நீங்க என்ன பாட்டை பிக் பாஸ் அந்த டைம்ல கேக்குறீங்களோ அந்த பாட்டை போடுவாங்க. உங்க இஷ்டம் தான். ஏன்னா பிக் பாஸ் ஆட்டோமேட்டிக்கா பாட்டு போட மாட்டாரு. நீங்க பஸ்ஸர் அடிச்சுட்டு நாங்க சொல்லிட்டோம் பிக் பாஸ் சொல்லும்போது நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டு வந்து பிக் பாஸ் போடுவாப்புல, நீங்க கேட்டு வாங்கி அந்த பாட்டுல டான்ஸ் ஆடிக்கலாம். இங்க ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு ரவுண்டை வந்து கார்டன் ஏரியால போட்டிருக்காங்க. அந்த கார்டன் ஏரியால ஒரு டீம் வந்து ஒருத்தர் வந்து இந்த செகண்ட்ஸ் அப்படி கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது 60 செகண்ட் கவுண்ட் பண்ணியாச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஆள் உள்ள வந்துடணும். அந்த வட்டத்துக்குள்ள அடுத்த ஆள் வந்துருவாங்க. இந்த நபர் திருப்பி கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த 60 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி 60 செகண்ட் ஒரு ஆள் கவுண்ட் பண்ண இன்னொரு ஆள் வந்து அந்த மினிட்ஸை வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். 1 2 3 சொல்லிட்டு மினிட்ஸை கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா சுத்தி இருக்கவன் 60 செகண்ட் சொல்லி முடிக்க இவன் மினிட்ஸை கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி இவன் வந்து 60 மினிட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டானா அடுத்த ஆள் உள்ள வந்துருவாங்க. அவர் தான் ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாருமே இந்த டைம் எல்லாருமே இந்த டாஸ்கை பிளே பண்ணி ஆகணும். ஒருத்தன் செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணுவான், ஒருத்தன் மினிட்ஸை கவுண்ட் பண்ணுவான், ஒருத்தன் ஹவர்ஸை கவுண்ட் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டாஸ்க் போக போகுது. பிக் பாஸ் 1 ஹவர் கொடுக்காருன்னா அந்த 1 ஹவரை எந்த டீம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு பஸ்ஸர் அடிக்கிறாங்களோ அந்த டீமுக்கு அன்னைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ டெய்லி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த டைம் வந்து சேலஞ்சா வச்சிருக்காங்க. மேபி நாளைக்கு மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்தை இங்க ஹிண்டா வச்சிருக்காப்ல. ஏன்னா பிக் பாஸ் வந்து இங்க ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு போயிருக்காப்ல, டெய்லி நிறைய சேலஞ்சஸ் கொடுக்கப்படும். எப்படி டெய்லி நிறைய சேலஞ்சஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காப்ல. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். இதுல டீ பிரிச்ச விஷயமே வேற லெவல் ப்ரோ. சத்தியமா இது வந்து ஃபுல்லா ரேண்டமா நடந்த விஷயம் தான். ஏன்னா எப்பவுமே டீமை பொறுத்தவரைக்கும் நீங்களே பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உள்ள விட்டுருவாரு. ஆனா இந்த டைம் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு பவுல்ல 1 2 3 சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து எழுதி மடிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ 1ஆம் நம்பர்னா ஒரு 4 சீட்டு உள்ள கிடக்கும், 2ஆம் நம்பர்னா ஒரு 4 சீட்டு உள்ள கிடந்திருக்கு, 3ஆம் நம்பர்னா ஒரு 5 சீட்டு உள்ள இருந்திருக்கு. ஏன்னா மொத்தம் 13 பேர் வீட்டுல இருக்காங்கல்ல. அப்ப இந்த மாதிரி சீட்டை வந்து மடிச்சு உள்ள போட்டிருக்காங்க. பவுல குலுக்கி நம்ம விக்ரம் அவர்கள் ஒவ்வொருத்தரா நீட்டுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு சீட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே அதுல என்ன நம்பர் இருக்குன்னு தெரியாது. ஆனா என்ன டாஸ்க் வந்தாலும் எங்க அக்கா பாருக்கும் நம்ம மாமா காமுக்கும் நல்ல வசதியா போகுது ப்ரோ. எல்லாம் என்ஜாய் பண்றாங்க ஜாலியா. எனக்கு என்னமோ அந்த டீம் வந்து நக்கிட்டு போயிடணும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்காங்க. அந்த வகையில எல்லாருமே அவங்களுக்கான சீட் எடுத்தாச்சு. எப்படி எல்லாருமே அவங்களுக்கான சீட் எடுத்தாச்சு. இந்த டாஸ்க் வின் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்பீங்க. சொல்றேன், இந்த டீமை சொல்லி முடிச்சு சொல்றேன். ஏன்னா அங்க வந்து பிக் பாஸ் 2 சர்ப்ரைஸ் வச்சிருக்காப்ல. 2 சர்ப்ரைஸ் வச்சிருக்காப்ல. முன்னாடி வந்து வேற ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதான் நான் நேற்று ஒருத்தைக்கு சொல்லியிருந்தேன். பட் மாத்திட்டாங்க போல. ஓகேவா? ஒரு விஷயத்த மாத்திருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத கிளியரா சொல்றேன். இதுல வந்து டீம் 1 1ஆம் நம்பர் யாரெல்லாம் எடுத்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்,
வினோத், சாண்ட்ரா, திவ்யா இந்த 4 பேரும் ஒன்னா நம்பர் எடுத்திருக்காங்க ப்ரோ. எப்படிப்பட்ட டீமை பாருங்க ப்ரோ, எப்படிப்பட்ட டீம். இங்க வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் நல்லா செட் ஆகுது, ஓகேவா. அமித்துக்கும் சாண்ட்ராக்கும் நல்லா செட் ஆகுது. இவங்க 4 பேரும் ஒரு டீம்ல போட்டு வச்சிருக்காங்க. நேத்து நைட்ல இருந்தே நம்ம சாண்ட்ராக்கும் வினோத்துக்கும் செட் ஆகல, திவ்யாக்கும் அமித்துக்கும் செட் ஆகல. செட்டே ஆகாத ஒரு 4 பேரை ஒரு செட் ஆக்கி வச்சிருக்காங்க ப்ரோ. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட டீம் பாத்தீங்களா. சோ இந்த 4 பேர் ஒரு டீம், ஓகேவா. இந்த 4 பேர் அவங்களுக்கு ஒரு பேர் வேற வச்சுக்கிட்டாங்க, இந்த டீமுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதை நான் கடைசியில சொல்றேன். இவங்க எல்லாம் 1ஆம் நம்பர் எடுத்தவங்க. 2ஆம் நம்பர் யார் எடுத்தானா பாரு, காமு, ஆதிரை, கனி. என்னங்க டீம், என்ன டீம் எனக்கு சத்தியமா புரியல. என்ன மாதிரி டீம் ப்ரோ இது. காமு மாமா பாரு இவங்க 2 பேரும் எப்படி ப்ரோ எங்க போனாலும் கனெக்ட் ஆயிடுறாங்க. ஏதோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது ப்ரோ. இந்த 2 பேரையும் நீங்க ஒன்னாவே இருங்கடான்னு சொல்லி கொடுக்குது. சொல்ல முடியாது, வெளியே போய் கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெத்துக்கிட்டாலும் பெத்துப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள மாமா பேசினாப்ல, ஒரு இடத்துல பேசினாப்ல பாருகிட்ட, நீ வந்து கல்யாணம் பண்ணி நல்லபடியா குழந்தைலாம் பெத்தெடுத்து நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னாப்ல. மேபி நடந்தாலும் நடக்கும் கைஸ். அடுத்த வருஷம் குழந்தை குட்டியோட வீட்டுக்குள்ள வந்தாலும் வருவாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கதைன்னு சொல்லிட்டு. ஸோ டீம் 2 பொறுத்தவரைக்கும் பாரு, ஆதிரை, கனி, காமு மாமா, ஓகேவா. அடுத்த 3ஆம் நம்பர் எடுத்தவங்க யார் தெரியுமா. டீம் 3 பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே, விக்ரம், சபரி, அரோரா, சுபிக்ஷா. இந்த 5 பேரும் டீம் 3. இந்த என்ன பண்ணுது இந்த ரெண்டும் எம்மா லைவ்ல உட்கார்ந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு, ஒரு மாதிரி வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்கு போல ரெண்டும். அந்த வகையில டீம் 3 பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே, விக்ரம், சபரி, அரோரா, சுபிக்ஷா இந்த 5 பேரும் டீம் 3. ப்ரோ டீமை பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு விஷயம் தோணி இருக்குமே. டீம் 3 பொறுத்தவரைக்கும் நல்லா டான்ஸ் ஆடுறவங்க இருக்காங்க, ஓரளவு யோசிக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் 3 தான் இந்த டாஸ்கை அதிகப்படியாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா டீம் 3 பொறுத்தவரைக்கும் விக்ரம் நல்லாவே பிளே பண்ணுவான், எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் நல்லா பிளே பண்ணுவான், அரோரா நல்லா பிளே பண்ணுவாங்க, சுபிக்ஷாக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கு, எங்கேயா நிப்பாட்டி விட்டா பொறுமையா இருக்கும், சபரியுமே கொஞ்சம் பொறுமையா யோசிக்கக்கூடிய ஆள் தான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டீம் 3 வந்து பக்காவா இருக்குது. பட் இங்க என்னன்னா பிக் பாஸ் கொடுக்குற டைமை கரெக்டா கால்குலேட் பண்ணி கரெக்டா யாரு ஃபர்ஸ்ட் பஸ் அடிக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு யாரு இந்த இப்போ 1 ஹவர் சொல்லிடுவார் பிக் பாஸ், இப்போ வந்து சொல்லிடுவார் 1 ஹவர் கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 1 ஹவரை யாரு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணி இந்த பஸ் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு. அடுத்த பிக் பாஸ் எப்ப சான்ஸ் கொடுப்பாருங்க அப்படிலாம் நமக்கு தெரியாது. மேபி ஒரு நாளைக்கு 2 தடவை இல்ல 3 தடவை சான்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் போக வாய்ப்பு இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 2 தடவை சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது எண்ட் ஆஃப் த வீக்ல எந்த டீம் கிட்ட அதிகப்படியான பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த டீம், எப்படி அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வச்சு எந்த டீம் எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல வின் பண்றாங்களோ அந்த டீம் அடுத்த வார கேப்டன்சிக்குள்ள போட்டி போடுவாங்க. எப்படி அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க போட்டி போடுவாங்க. அப்புறம் இதுல என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருங்க இங்கதான் பிக் பாஸ் அடுத்த ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காப்ல. அவர் ஒரு மைண்ட் கேமர், தெரியல பிக் பாஸ் பொறுத்தவரை ஒரு மைண்ட் கேமர். அப்போ இந்த டீமுக்கான பேரை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த டாபிக் வரேன். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான பேரை சொல்றாங்க. டீம் 3 அதாவது விக்ரம் டீம் இருக்குல்ல, விக்ரம் டீம் வந்து அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஆடினே இருப்போம்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. சோ டீம் 3 பொறுத்தவரைக்கும் ஆடினே இருப்போம். அதான் விக்ரம் டீமை பொறுத்தவரைக்கும் ஆடினே இருப்போம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. பாரு டீம் வந்து என்னன்னா எம்மாடி தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான டீம் கூட பேர் வச்சிருக்காங்க. எம்மாடி ஆத்தாடி நடன குழுவா இன்னும் வச்சிருக்காங்க. தான் எம்மாடி ஆத்தாடி நடன குழு. இதுதான் நம்ம பாரு டீமுக்கான பேரா இருக்கு. வினோத் டீமுக்கான பேர் என்ன, அதாவது முதல் டீம் வினோத், திவ்யா, அமித், சாண்ட்ரா. இந்த டீமுக்கான பேர் என்னன்னா கரகாட்ட கும்பல். எப்படி இந்த டீமுக்கான பேர் வந்து கரகாட்ட கும்பல். வீட்டுக்குள்ள எல்லாருமே வைப் ஆயிட்டாங்க, ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி ஜாலி ஆயிட்டாங்க. இங்கதான் பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் பண்றாரு. என்ன பண்றாரு பிக் பாஸ், டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன், என்னடா இது ஃப்ரீஸ் பண்றாரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு பார்த்தா ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றாரு, ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாருக்கான எமோஷன்ஸை கிண்டிட்டாரு டக்குன்னு. இதுதான் ப்ரோ பிக் பாஸ் மைண்ட் கேமர்னு சொல்லுவேன். டப்புன்னு ஃப்ரீஸ் பண்ணி எல்லாருக்கான எமோஷன்ஸை கிண்டிட்டார். எல்லாருமே ஒரு செகண்ட் பதறிட்டாங்க, ஆஹா என்னடா இதுன்னு சொல்லிட்டு. இங்கதான் பிக் பாஸ் அடுத்த சர்ப்ரைஸ் தூக்கி தலையில வைக்கிறாரு. சரி ஓகே, நல்ல டாஸ்க் நல்லபடியா பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறேன். இந்த டாஸ்கை எந்த டீம் வந்து கடைசியில் வின் பண்றாங்களோ அவங்க அடுத்த வர கேப்டன்சிக்கு போட்டி போடுவாங்க. போட்டி போடுறது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்துல ஃபேமிலி ரவுண்டு வச்சிருக்கேன், ஓகேவா. அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு வச்சிருக்கேன். அதுக்கு தான் இப்போ நான் ஃப்ரீஸ் பண்ணி செக் பண்ணேன். வின் பண்ற டீம்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி, எப்படி வின் பண்ற டீம்ல இருந்து ஒரு ஆளை நீங்க செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த ஆளோட ஃபேமிலி ஃப்ரீஸ் டாஸ்க்ல 24 ஹவர்ஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. நபரா சொல்ற 24 ஹவர்ஸான்னு கேட்டீங்கன்னா ஆமா ப்ரோ, பிக் பாஸ் பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளான் போட்டப்ப ஏன்னா திங்கக்கிழமை, ஏன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த டாஸ்க் வைக்க போறாங்கன்னு தெரியும். நான் ஞாயிற்றுக்கிழமையை உடைச்சிருப்பேன். அந்த டைம்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதா இருந்தாங்க, ஓகேவா. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதா இருந்தாங்க. பட் நேத்து வந்து மாத்தி இருந்திருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த வார ஃபேமிலி ரவுண்ட்ல இப்ப வின் பண்ற டீம்ல இருந்து ஒரே ஒரு நபருக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ள 24 ஹவர்ஸ் இருப்பாங்க. அப்போ எல்லாருமே உழைப்பாங்க.
எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே உழைப்பாங்க. நல்லா இருக்க போது இந்த டாஸ்க். யாரு கூட சண்டை போட முடியாது. ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஃபன் டாஸ்க். வீட்டுக்குள்ள ஏதாவது சோத்துக்கு சண்டை போட்டாதான் உண்டு. ஹாட்ஸ்டார்ல ஏதோ ப்ரோமோ வந்திருக்கு, முட்டைக்கு சண்டை போட்டுருக்காங்க போல. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு மொக்க ப்ரோமோவா தான் இருக்கும். அந்த வகையில டீம் நல்லா இருக்கு, பிக் பாஸ்க்கான பிளான் நல்லா இருக்கு. இவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறதா இதுக்கப்புறம் இருக்கு. ஓகேவா? இங்க நீங்க யோசிக்கலாம், இவங்க டான்ஸ் ஆடும்போது அங்கதான் கியர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க ப்ரோ, அது எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்திருக்க விஷயம் வந்து வெளியே போட்டோவா வச்சிருக்கோன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப கார்டன் ஏரியால ஒவ்வொருத்தருக்கான போட்டோ வச்சு அவங்க என்ன மாதிரி கெட்டப் போடணுங்கிறத போட்டோ வச்சிருப்பாங்க போல. அப்படி அந்தந்த டீம் ஏறும்போது அவங்க என்ன மாதிரி அந்த இதெல்லாம் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பார்த்து டக்குன்னு மாட்டி அந்த பாட்டை ஆடணும். ஓகே, அந்த பாட்டுக்கு ஆடணும். இதுதான் டாஸ்கா கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லபடியா போகும் நான் நம்புறேன். சோ நீங்க சொல்லுங்க, இந்த 3 டீம்ல எந்த டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கான கருத்தை மறக்காம அடுத்த பார்க்கலாம்.